Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1044 பார்ட் 2. ஓபன் பண்ணா உன பாட்டுல நம்ம ரோபினுக்கு ஏன் அட்டாக் தான் பெஸ்ட் நான் தான் கத்து கொடுப்பேன் அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல. உடனே ரோபின் எனக்கு பாம்பை யூஸ் பண்ணி எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுங்கம்பா. உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் இங்க ரோபினை போட்டு அவ வெளுன்னு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். அடி உங்கூட்டடி எங்கூட்டடியில ஊடு கட்டி அடிக்கிறா. அந்த டைம்ல தான் நம்ம கோலா என்ன சொல்லி கொடுத்தாலோ அதான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கையெல்லாத்தையும் பெருசா ஒண்ணு திரட்டி அவ மூஞ்சிக்கு நேரம் கொண்டு வந்து மேல போய் அடிப்பான். அவ பயந்துட்டா. ஆனா அட்டாக் தப்பா பண்ண உடனே எங்கம்மா கண்ணு வச்சிருக்க, எங்க கண்ண வச்சிருக்கேன், கண்ட இடத்துல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்க இருக்கேன்பா. ஆக்சுவலா ரோபினுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி அட்டாக்க 2 டைம் பண்ணியிருக்கான். ஆனா அது ஒண்ணு பெருசா வேலைக்கு ஆகலன்னு வைங்க. இப்ப அதே அட்டாக்க வேற மாதிரி ட்ரை பண்ண போறான். அதாவது குவாலா சொல்லி கொடுத்த மாதிரியும் சாபோ சொல்லி கொடுத்த மாதிரியும். அப்ப அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். இந்த டைம்ல எதுக்கு தேவையில்லாம அந்த ஞாபகம் எல்லாம் வருதுன்னு தெரியல. ஆனா அவளை அட்டாக் பண்ணாம மேல இருக்க சீலிங்க உடைச்சு விட்டுருவா. இவன் என்ன லூசா எதுக்கு இந்த மாதிரி பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க தீயெல்லாம் அணைஞ்சு போச்சு. அதுக்காக தான் இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கா போல. சரி நீ என்ன யூஸ் பண்ணாலும் என்கிட்ட வேலை கேட்காது. இன்னைக்கு உன்னை அடிக்க போற அட்டியில நீயே வாய மூடிட்டு என் கூட வரப்போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சின்ன பொண்ணா இருந்தவ அவளை டீமனு சொன்னாங்கல்ல. டீமன் எப்படி இருக்கும்னு காட்டுறேன்னு நிஜமான டீமனாவே மாறுவா. இதுக்கு முன்னாடியாச்சும் அந்த பிளாக் மரியாக்கு ஈக்குவலா இருந்தா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கா. பிளாக் மரியாவே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டானா பாருங்களேன். அதுக்கப்புறம் கடுப்பாயி எவளா இருந்தா என்ன, நீ எப்படி இருந்தாலும் ஒரு டீமன் சைல்டு தான், உன்னை நான் சம்பவம் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட குடுக்கெல்லாம் வெளியில எடுப்பா. அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாய்சன் இருக்குது. அப்படியே கையிலயும் பாய்சனோட மூஞ்சிலேயே ஒரு குத்த வருவா. பொசுக்குன்னு ஒரு புடி, இப்படி ஒரு புடி பிடிப்பான அவன் எதிர்பார்க்கல. அப்புறம் போன டைம் என்னாச்சு, வெறும் 2 கைய பிடிச்ச உடனே அவன் மிச்ச கையை வெப் அது இதுன்னு யூஸ் பண்ணி ரோபினை ஒரு வழி பண்ணிட்டான். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் 2 கை மட்டும் இல்லாம மொத்த பாடியையுமே லாக் பண்ணிட்டான். இப்ப பிளாக் மரியாவால அசைய முடியல. என்ன பண்ண போறேன்னு பதறுவா. எனக்காக என்ன நம்பி இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், அவங்களுக்கு ஒண்ணுன்னா உயிரையும் எடுப்பேன் அப்படின்ட்டு அவளை கம்ப்ளீட்டா புடிச்சு லாக் பண்ணி கழுத்தையும் இழுத்து புடிச்சுக்கிட்டு கிளச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை 2ஆ உடைச்சிருவா. இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ப்ரூக்கு ஐஸ் வாலை கிரியேட் பண்ணி அந்த பக்கம் யாரும் போக விடாம பண்ணிட்டான்ல. உடனே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டேங்கப்பா நம்ம பிளாக் மரியா இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணதை விட இன்னும் உக்கிரமாயி அங்க பழுது கட்டிட்டு இருக்காங்க போல. பாவம் அவன் நிலைமை என்ன ஆக போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க அவ கதறிட்டு இருப்பா. பிளாக் மரியா ரோபினை பார்த்து சொன்னால உனக்கெல்லாம் கையும் காலும் முக்கியமே இல்லைன்னு. அதை சொன்ன உடனே அதை நான் உனக்கு சொன்னேன்பா, உனக்கும் தேவையில்லை அப்படின்ட்டு விரியாயி அப்படியே காட்டுத்தனமா முறிப்பா பாக்கணுமே. ஒக்காமக்கா இந்த மாதிரி ரோபினை பார்க்க நமக்கே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு கொலை வெறியாயி அவளை ஒரே ஓடு. அவ்வளவுதான், நாக்கு வெளியில தள்ளிடுச்சு. இனிமேட்டெல்லாம் பிளாக் மரியா எந்திரிச்சு வர வாய்ப்பே இல்ல. என்ன அவ முறிச்ச முறியில நம்மால ஐஸ் வாலை உருவாக்கி இருந்தால அதுவே 2ஆ பழந்துருச்சு. உடனே இவங்க எல்லாம் ஐயோ பிளாக் மரியா ரொம்ப உக்கிரமாயிட்டாங்க போல. ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு என்னாச்சு, அவ செத்துட்டாளான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பாப்பாங்க. ஆனா அங்க ஒரு டீமனை பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. ஐயோ நம்ம பிளாக் மரியாவை ஒரு டீமன் காலி பண்ணிருச்சுன்னு அவ இவங்கள பார்த்தவொடனே இன்னும் கடுப்பாயி வந்து ஒரு மிதி அந்த ஐஸ் வால் அப்படியே உடஞ்சு தெரிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க எட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே லைனா ஆர்டர் வைஸ் நின்றுப்பாங்க. அது நம்ம ப்ரூக்கு அட்டாக் பண்ண இன்னும் ஈஸியா போச்சு. தனித்தனியா வெட்டிட்டு இருக்க தேவையில்ல, ஒரே ஒரு சென்டர்ல. அவ்வளவுதான், அவங்களும் காலி. மொத்தத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சூப்பரா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ரோபின் நம்ம ப்ரூக்கு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்துருவா. இது எல்லாத்தையுமே அந்த சைபார் கண்ணு பாத்துக்கிட்டே இருக்குது. அதே நேரம் இங்க கரிபு நம்ம லூஃபி காண்டி சாப்பாடு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க, என்கிட்ட ஏகப்பட்ட ஃபுட் இருக்குது. அதாவது ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடை மொத்தமா வச்சிருக்கான்னா பாருங்களேன். உடனே லூஃபி அங்க பொலந்து கட்டிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், அதே மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு இல்லன்னா எனக்கு பிரச்சனை ஆயிரும்பா. லூஃபி இப்ப அதெல்லாம் கேட்கிற நிலைமையில இருக்கான். போட்டு பொலந்து கட்டிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அவன் சாப்பிடறத பார்த்து ஷாக்கு, இன்னொரு பக்கம் இந்த டொக்காகே போட்டு காஞ்சி போன இடம். இங்க எப்படா இவ்வளவு சாப்பாடு வச்சு நீ இருக்கேன்னு கேட்டவொன்னு, அட லூசுகளா நான் சாப்பிட்ட ஃப்ரூட் அப்படி ஸ்வாம் ஃப்ரூட், அதுல நான் எதை வேணாலும் மறைச்சு வைக்கலாம், அதுக்கு லிமிட்டே இல்லாமா. சரி எப்படியே லாவோட டீமுக்கு அவங்க கேப்டனை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் கவலை இருக்கும்ல. என்னாச்சுன்னு கேட்டா ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே திங்கிறான். ஆனா என்ன சொல்றான்னு தெரியல. இங்க ஷினோபு கிட்ட நான் லூஃபியை கூட்டிட்டு போயே தீருவேன், என்ன அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், அதை நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஷினோபுக்கு மொமோனோசுகேவை அனுப்புறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த டேஞ்சர்ல இருந்து தான் தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்குது. இனி திருப்பி அவன் அங்க போனான்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இவனை காலி பண்ணுவோம் தான் அங்க இருக்க மொத்த கூட்டமும் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப திருப்பி அவன் அங்க போனான்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே மறுபடியும் இவனை ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ண தானே ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு டைம் லக்கிலி எஸ்கேப் ஆயிட்டான், திருப்பி போனா இதே லக்கு திருப்பி அடிக்குமா. கைடோ தான் வந்து செவினிலே அடிப்பான். சோ உன்னை நான் அனுப்ப மாட்டேன்னு உடனே
அட லூசு லூசு, நான் மட்டும் இப்ப போலன்னா ஃப்ளவர் கேபிட்டலே பஞ்சு பஞ்சா பறந்துரும். அதுக்கப்புறம் நான் சேஃப்டியா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு வாங்குன்னு வாங்குவானா. இப்ப அவளுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப இந்த நிலைமையில அவங்க போனான்னா திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் டிராகனா மாறணும்னா அவனோட பாடி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். அதாவது ஃப்ளை பண்ணி போற அளவுக்கு அவன் எஃபோர்ட் பண்ணணும்னா மாறுவான். பட் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டது இல்ல, பாடி தாங்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன், ஃப்ளவர் கேபிட்டலை நான் காப்பாத்தி ஆகணும், என் உயிரே போனா கூட பரவாயில்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருப்பான். ஷினோபு வேண்டாம்பா, அவன் கெஞ்சி கதறி அழுவான். நான் பெரிய பையனா என் வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு கத்துவான். ஷினோபுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படியே லூஃபி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல போய் ஒரு சம்பவம் இருக்குது. கரெக்டா போய் இவங்க சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.